கேரளா ஸ்டைலில் ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறேன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நான் அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். வெஜிடபிள்ஸ்னால் உள்ளி, தக்காளி, பச்சை மிளகு, ரம்பையில் இந்த மாதிரி தான். அப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி பேன் வச்சு கொஞ்சமாக கீயும் கொஞ்சமாக கோகோனட் ஆயிலும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம்னா ஏலக்காய், கிராம்பு, பட்டை இதெல்லாம் போட்டுட்டு அது நல்ல ஃப்ளேவர் அந்த எண்ணெயில் இறங்கினதுக்கப்புறம் உள்ளி வசக்க ஆரம்பித்தேன். உள்ளி போட்டுட்டு கொஞ்சமாக அது கூட உப்பும் போட்டால் சீக்கிரம் வசக்கும்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் போட்டுட்டு கொஞ்சம் வசக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருந்த ரம்பையில் போடும்போது கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும், அதனால ஃபஸ்ட்டே போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் கை நிறைய எடுத்து போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உள்ளி கொஞ்சம் கண்ணாடி பதம் ஆனதுக்கப்புறம் நான் தக்காளியை நல்லா போட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் பெருஞ்சீரப்பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 ஸ்பூன் மிளகு பொடி இவ்வளோ போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா மிக்ஸ் ஆகுது மாதிரி பச்சை வாசனை எல்லாம் போகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம இறாலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த இறாலும் அதுக்கப்புறம் மசாலாவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகுது மாதிரி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் அதுக்கு தக்கன கொஞ்சமாக கிரேவிக்கு தக்கன கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, ஏன்னா ப்ரானில் தான் தண்ணி வரும். அதை 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு நம்ம அரிசியை வேக வைக்க போகிறோம். நான் பாஸ்மதி ரைஸ் இன்றைக்கி ஒரு கப் எடுத்திருந்தேன். அதுக்கு 2 கப் தண்ணி, 2.5 கப் தண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக சால்ட்டு, அப்புறம் அந்த ஸ்டார் அன்னாச்சி பூண்டில் அதில் கொஞ்சம், ஏலக்காய் கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் நம்ம அதில் எடுத்து வச்செல்லாம் மசாலா அதுலேருந்து கொஞ்சம் அந்த கிரேவியை மட்டும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஃப்ளேவருக்கு வேண்டி அப்புறம் அரிசியை நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டு இந்த அரிசியும் தண்ணியும் ஒன்று ஆனதுக்கப்புறம் ஒரு பேன், அதாவது இரும்பு பேன் வச்சு தம் போட ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு ரைஸை லேயர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டேன். இதுக்கிடையில் உப்பு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நமக்கு தேவைக்கு தக்கன. அதுக்கப்புறம் ஒரு லேயர் ஃபுல்லாக மசாலா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த லேயர்லேயும் ரைஸ் வச்சு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலேயும் கொஞ்சமாக அந்த மசாலா போட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லி இலையும் அப்புறம் நமக்கு வேணும்னா இதெல்லாம் போடலாம். நான் இன்றைக்கி போடலை. போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு தம் போட்டு முடிச்சுட்டு அப்படியே விட்டுருங்க. ஒரு அரை மணிக்கூர் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மெல்லோட நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான இறால் பிரியாணி ரெடி. ஒருக்கா அந்த மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிரியாணினாலே சலாட் இல்லாமல் இருக்கிறதுல, அதனால ஆனியன் போட்டு கொஞ்சம் போல் சலாட் வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பப்படம் கூட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.